ஹாய் guys, இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம்மில் செகண்ட் சம் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இதில் செப்பரேட்டாக எல்லா டேர்ம்ஸையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28. இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குதா? லைக் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஓகே, ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன எடுக்கலாம்? மைனஸ் 28. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 28 வரணும், ப்ளஸ் பண்ணால் 3 வரணும். 7 4s are 28 போடலாமா? 7 மைனஸ் பிக் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும், பட் இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்குது, ஸோ ஸ்மாலர் நம்பரில் மைனஸ் போட்டுக்கலாம். 7 மைனஸ் 4 3 ப்ளஸ் 3 வந்துருச்சு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்? b plus 7 multiplied by b minus 4. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 கரெக்டு தானா? ஓகே, இதுவும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஓகே, ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது? மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், அடிஷன் பண்ணால் 4 வரணும். என்ன நம்பர் போடலாம்? 2 2s are 4. மல்டிப்ளை பண்ணால் 4 வருது, அடிஷன் பண்ணால் ப்ளஸ் 4 வருது. கோஎஃபிஷியன்ட் இருக்கா? நோ. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா b ப்ளஸ் 2 மல்டிப்ளைடு பை b ப்ளஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 49. b ஸ்கொயர் மைனஸ் 49. இந்த டேர்ம் பார்த்த உடனே ஃபார்முலா ஞாபகம் வரணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபார்முலாவோட என்னது? a மைனஸ் b இன்டு a ப்ளஸ் b. ஒரு டவுட் வரலாம், b ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர் எப்படி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆச்சு? ஸோ ஹியர் a என்ன எடுத்துக்கிறேன்? b எடுத்துக்கிறேன். b என்ன எடுத்துக்கிறேன்? 7 எடுத்துக்கிறேன். 7 7s are 49 தானே? 7 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், லைக் b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் என்ன எழுதலாம்? ஓகே, சாரி இதில் நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். இப்போ நம்ம a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். ஓகே, b ப்ளஸ் 7 இன்டு b மைனஸ் 7. ஓகே, லாஸ்ட் ஃபைனல் டேர்ம் என்னது? b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 மைனஸ். ஓகேவா? b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. ஓகே, இந்த டேர்மும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சொல்லுங்கள், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணால்
-14 வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷனுக்கு என்னது -5 இருக்கு. 7 2s are 14 போட்டுக்கலாம். ஓகே, இங்கே அடிஷனில் கிரேட் மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம பிக் நம்பரில் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ -7 + 2 -5 -7 into +2 -14 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கா? நோ. ஸோ நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம்? b - 7 multiplied by b + 2. ஓகேவா? எல்லாம் இனி பண்ணியாச்சு. இது நம்ம ஃபார்முலாவை கொண்டு வரும், கொஷினை கொண்டு வருவோம். சாரி, ஓகே. சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b² + 3b - 28க்கு என்ன வேல்யூ கிடச்சி? b + 7 into b - 4. சொல்லுங்க. b + 7 into b - 4. Next, divided by b² + 4b + 4 ஓட வேல்யூ என்ன? b + 2 into b + 2. So b + 2 multiplied by b + 2. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன சிம்பிளில் கொடுத்துருக்காங்க? டிவிஷன். ஸோ டிவிஷனில் இருந்துச்சுன்னா அந்த டேர்மை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினோன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகே, ஸோ இங்கே இப்போ டிவைடட் பை a/bன்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஓகே, ஸோ இங்கே இப்போ டிவிஷனில் ஒரு டேர்ம் இருக்குது, லைக் a/b. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா மல்டிப்ளைடு பை b/aன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்மு அப்படியே கீழே போகும், இந்த டேர்மு அப்படியே மேலே வரும். ஓகே, ஸோ b² - 49 வந்து கீழே போயிடும். b² - 49க்கு வேல்யூ என்ன கிடச்சிது? b + 7 into b - 7 கீழே எழுதிக்கிறேன். பிகாஸ் நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் போகும். b + 7 into b - 7. ஓகேவா? நெக்ஸ்ட் b² - 5b - 14 ஓட வேல்யூ என்ன? b - 7 into b + 12. b - 7 into b + 12. நீ அவ்வளோதான், கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் எழுதிட்டா சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ b + 7 டினாமினேட்டரில் இருக்குதா? இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம்னு செக் பண்ணணும். ஸோ b + 7 இங்கே b + 7 இருக்குது. இங்கே மல்டிப்ளை ரிலேஷன் தான், ஸோ இங்கே கேன்சலேஷன் பண்ணலாம். b - 4 கீழே இருக்குதா? நோ, திஸ் இஸ் 7. டவுட் பற்றக்கூடாது. நெக்ஸ்ட் b - 7 b - 7 இருக்குது. b + 2 b + 2 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் b - 4 divided by b + 2. The answer. Thank you students. ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் கொஷின்ஸ் ஆர் ஏதாச்சும் சம் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம்.